ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக இருக்கிற கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. 2 வெரைட்டி இருக்குது. ஒரு வயலட் கலரில் இல்லை க்ரீன் கலரில் எதுனாலும் சின்னதாக இருக்கிற கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை டேஸ்ட்டை அதிகப்படுத்துகிறதே நம்ம செலக்ட் பண்ணுற அந்த கத்திரிக்காய் தான். இப்போது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் பாதியை எடுத்து பொடியாக 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு பவுல், அதாவது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு. பெரிய லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். புளி குழம்புக்குன்னு தனியாக இருக்கிற மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கடுகு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது பொடி ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன். கருவேப்பிலை, பெருங்காயம் 2 பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இது நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம் புளிக்குழம்பு. இப்போ கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் அந்த எட்ஜஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால் அந்த நுனியில் இருக்கிற அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 6ஆக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடையும் கத்திரிக்காய். அதனால் 4ஆக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். கட் பண்ண கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை குழம்பு கூட ஃபஸ்ட்லேருந்தே போட்டால் அந்த கத்திரிக்காய் உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் சாப்பிட்ற வரைக்குமே உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், முன்னாடி பின்னாடி வதக்கினா போதும். இப்போது அடுத்தது அந்த எண்ணெயிலேயே சின்ன வெங்காயத்தை உளிச்சு வச்சுருக்கிற முழு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நம்மளுக்கு குழம்போட குவான்டிட்டி அதிகம் வேணும்னா நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்திக்கங்க. இப்போ வதக்கின வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக வதக்கிக்கங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலும் நீங்கள் அதிகமாக சேர்த்திடாதீங்க, ரொம்ப புளிப்பாயிரும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இது நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணதுனால உங்களுக்கு அதிகமாக ரொம்ப காரம் இருக்காது. உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எப்போவுமே புளிக்குழம்புக்கு நம்ம இந்த மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு கொதிச்சிடணும். கொதித்து கடைசியில் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஈவனாக பேலன்ஸ் ஆகும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு கொதிக்க வைங்க. இப்போது சின்ன வெங்காயம் வணக்கி வச்ச சின்ன வெங்காயத்தோட தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு 4 to 5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேங்காயோட அளவு எப்போவுமே புளிக்குழம்புக்கு கம்மியாக தான் இருக்கணும். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம்
கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம லேசாக லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கொதித்து குழம்பு வந்து கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை 1 by 1 சேர்த்தலாம். இந்த மாதிரி இடுக்கி வச்சு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது உடையாமல் இருக்கும் கத்திரிக்காய். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நீங்கள் அதிகமாக கலக்கவும் கூடாது. ரொம்ப கலக்குனீங்கனாலும் உடையும். இப்போது கடுகு, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ் இருக்குது. இது எப்போவுமே நீங்கள் வெங்காயம் சேர்த்துற அளவை பொறுத்து தான் குழம்போட குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தாளிக்கிறது வந்து நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சும்மா ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. இது நீங்கள் ஆயிலை விட நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு வச்சிங்கன்னா தான், எந்த புளிக்குழம்புனாலும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா தான் கெடாது. இது ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் நல்லா சூடு பண்ணி சாப்பிட்லாம். கெட்டு போகாது. எப்போவுமே நீங்கள் வெங்காயத்தை வந்து புளிக்குழம்புல அதிகமாக சேர்த்திக்கோங்க. தேங்காயோட அளவை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது அந்த புளிக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.